வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சுறா மீன் குழம்பு செய்ய போகிறேன். இதுக்காக 1 கிலோ சுறா மீன் வாங்கியிருக்கேன். இதை நான் வெளியிலேயே வச்சு கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்னும் நல்லா க்ளீன் பண்ணுறதை எப்படின்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி பீஸ் போட்டு குழம்புக்காக சின்ன சின்ன பீஸாக போட்டிருக்கேன். இது புட்டுக்காக பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்கேன். இதில் இதோட தோல் ரொம்ப அழுத்தமாக இருக்கும். இப்படியே நம்ம போட முடியாது. மற்ற மீன் மாதிரி இதை அப்படியே போட முடியாது. அதனால் இதில் மேலே உள்ள தோலெல்லாம் உரிக்கணும். அதுக்கு முன்னாடி இதை நல்லா கழுவிக்கணும். மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு போகணும். வாங்க கழுவுறதை காட்டுறேன். நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனாலும் இது இன்னும் ஒரு தடவை கழுவிடலாம். பின்பக்கம் வச்சு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதனால தான் அது அப்படி இருக்கு. இன்னொரு தடவை போட்டு நிறைய தண்ணி ஊற்றி கழுவுனா தான் இந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா ஒரே கவுச்சி அடிக்கும் மீனுங்களே. புட்டுக்கும் சரி குழம்புக்கும் சரி க்ளீன் பண்ணுற மெத்தடு இதே தான். இப்போது குழம்புக்கு க்ளீன் பண்ணியாச்சு. இதை ஒரு பாத்திரத்துலேயே போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறேன். கொஞ்சம் கல் உப்பு போடுறேன். போட்டு இப்படி நல்லா உரைச்சி கழுவிக்கணும். அப்போ தான் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். எல்லா மீன்களுமே இப்படி மஞ்சத்தூள் உப்பும் போட்டு நல்லா இப்படி பெசரிட்டு நல்லா கழுவி வச்சுக்கணும். ஒரு 5-6 தண்ணி ஊற்றி கழுவணும். நான் குழம்புக்கு தனியாக புட்டு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் அந்த ப்ராசஸிங் க்ளீனிங் ப்ராசஸிங் மட்டும் ரெண்டுத்துக்குமே ஒன்று தான். இப்படி கழுவி எடுத்துக்கலாம். வாங்க ஒரு பாத்திரத்தில் நம்ம மீனுக்கு தேவையான அளவுக்கு, மீன் கொஞ்சமாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி வச்சா போதும். நிறையா இருந்தால் கொஞ்சம் கூடுதலாக தண்ணி வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா தண்ணி நல்லா சூடு வரட்டும். நான் முன்னாடியே மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதனால் நான் இப்போ மஞ்சத்தூள் போடலை. இப்போ தண்ணி நல்லா சூடு வந்துட்டு இந்த சமயத்தில் இந்த மீனை இதில் போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம் ஸ்டவ்வை. என்னோடய மாமியாரெலாம் வெந்நீர்லேயே போடாமல் அப்படியே உரிச்சிடுவாங்க. அதை தான் நான் கற்றுக்காமல் விட்டுட்டேன். இது அப்படியே செத்த நேரம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இந்த தோலெல்லாம் அதிலே வந்துடும். இப்போ கொஞ்சம் நேரத்தில் நான் காட்டுறேன் எப்படின்னு. இப்போது இதில் போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து தோலெல்லாம் உரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இது இருந்துருங்க. நல்லா தோலெல்லாம் இப்படி தேய்ச்சாலே வருது பாருங்கள். தோலெல்லாம் நைஸாக தோலெல்லாம் வந்துடும். இந்த மாதிரி குறப்பாக உள்ள தோலெல்லாம் நல்லா வந்துடும். வாங்க அதை எடுக்கிறத காட்டுறேன். தண்ணி எடுத்தாச்சு. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியை வச்சுக்கிட்டு இதை உரித்து எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு இதுங்க இப்படி தேய்ச்சாலே இந்த வந்துட்டு பாருங்கள் தோலெல்லாம். இதோ தோலெல்லாம் போயிடுச்சு பாருங்கள். தோலெல்லாம் போயிடுச்சு. சுத்தமாக இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் உரித்து எடுத்துக்கணும். இது 10 நிமிஷம் போதும். அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. அதுக்கு மேலே வச்சா குழன்னு எல்லாம் பீஸெல்லாம் இப்படி இருக்காது. எல்லாம் உடஞ்சி போயிடும். இந்த பாருங்க சுத்தமாக இருக்குது பாருங்கள். இப்படி எடுத்துடணும் எல்லாத்தையும். இந்த தோலை எடுத்தால் தான் நம்ம சாப்பிட முடியும். இல்லைன்னா அது சுறா மீன் நல்லா இருக்காது. பாருங்க இந்த மீனெல்லாம் தோல் உரித்து புட்டுக்கு பாதி குழம்புக்கு பாதி கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வாங்க குழம்பு வைக்கிறத காட்டுறேன். இந்த 1/2 கிலோ மீனுக்கு ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதோட போட்டு அரைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் 2 டீஸ்பூன் மிளகு. இதை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். ஒரு 50 கிராம் புளியை இப்படி தண்ணியில் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே இப்படி போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். இதில் கொஞ்சம் உப்பும் போட்டு ஊற வச்சிடணும். இந்த குழம்பு கரைக்கும் போது இந்த தக்காளியை போட்டு கரைச்சிக்கலாம். இல்லை தேவைங்கிறவங்க அந்த வெங்காயம் தாளிக்கும் போது இதை போட்டு வதக்கலாம். நான் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 2 பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். வெந்தயம் போட்டு தாளிக்கணும். இந்த புளியை நல்லா கரைச்சி இப்படி நல்லா வடிகட்டிக்கோங்க. மண் இல்லாமல் புளி சக்கையெல்லாம் இல்லாமல் ஒரு தடவைக்கு 2 தடவை வடிகட்டிடணும்.
இந்த புளியை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி இன்னொரு தடவை நல்லா வடிகட்டிடணும். இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் இன்னும் நான் 2 ஸ்பூன் போடுறேன். அப்புறம் இந்த தக்காளியும் போட்டு இதுலயே கரைச்சிக்கலாம். தேங்காய், மிளகு, சோம்பு வச்சு அரைச்சதையும் இதோட போட்டுக்கலாம். சிக்கல்ல தண்ணி இருக்கு, அதையும் எடுத்து வச்சுக்கலாம். இதை நல்லா கரைச்சிக்கலாம். அந்த மிளகாத்தூள்லயே மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு தான் அரைச்சிருக்கேன். மஞ்சள்லாம் போட்டு தான் அரைச்சிருக்கேன். அதனால மசாலா ஜாமெல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன். இல்லை நான் தனியாக மஞ்சள் பொடி போடலை. இதில் மிளகு வச்சு அரைச்சிட்டதுனால குழம்பு கொஞ்சம் கலர் கம்மியாக தெரியுது. வேற ஒன்றும் இல்லை. இதில் நம்ம ஆல்ரெடி புளி கரைக்கும் போதே, ஊற வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம். இந்த சமயத்தில் நமக்கு உப்பு போதுமான்னு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இந்த புளியோட உப்பையும் சேர்த்து ஊற வச்சு கரைச்சோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக உப்பு உரப்பு சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரியா இருக்கு. இப்போ தாளிச்சிடலாம். அடுப்பில் நான் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். சட்டி சூடு வரட்டும். சட்டி சூடு வந்துடுச்சு. இப்போது நான் ஒரு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றினா தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் வெந்தயத்தை போடுறேன். வெந்தயம் நல்லா வெடிக்கட்டும். வெடித்ததும் இந்த பூண்டு, வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாம். வெந்தயம் நல்லா வெடிக்குது. இப்போது பூண்டை போட்டுடலாம். அதுலேயே போட்டு நல்லா வதக்கலாம். இந்த பூண்டையும் வெங்காயத்தையும் ஒன்றாவே போடலாம். ஆனால் வெங்காயம் பொடிசாக வெட்டுறதுனால சீக்கிரம் வதங்கிடும், பூண்டு கொஞ்சம் வதங்காது. அதுக்காக கொஞ்சம் முன்னாடி பூண்டை போட்டுட்டு பூண்டு கொஞ்சம் வதங்கினாலும் இந்த வெங்காயத்தை எடுத்து போட்டுடலாம். இது நல்லா வதங்கி கலர்லாம் நல்லா மாறட்டும். இந்த நல்லெண்ணெயில் வதங்கும் போது நல்ல வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். என்னோட மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்த மெத்தடில் தான் நான் இப்போ உங்களுக்கு எல்லாம் செஞ்சு காட்டுறேன். திருக்க மீனையும் இது மாதிரி தான் குழம்பு வைப்பாங்க. திருக்க மீன் அது இந்த அளவுக்கு தோல் இருக்காது. திருக்க மீனில் நல்லா தேய்ச்சிட்டு குழம்புல போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் தக்காளியை குழம்புலையே போட்டு கரைச்சிட்டேன். அதனால இதில் போட்டு நான் வதக்கலை. விருப்பப்படுறவங்க இதில் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு குழம்பு எடுத்து ஊற்றலாம். நான் அதுலேயே போட்டேன். வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் குழம்பு எடுத்து ஊற்றிடலாம். குழம்பு எடுத்து அதில் ஊற்றிடலாம். அதுதான் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மீனை போடலாம். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. கொஞ்சம் இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் மீனை போடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது நம்ம மீன் எடுத்து இதில் போட்டுடலாம். மீன் ஆல்ரெடி நம்ம வெந்நீரில் போட்டு எடுத்தது தான். அதனால் ரொம்ப நேரம் வேக விட வேண்டாம். நிறைய மீன் குழம்பு வெரைட்டிஸ்லாம் என்னோடய சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். இதில் இவ்வளோ உரப்பு தேவையில்லைங்கிறவங்க கொஞ்சம் மிளகை கம்மி பண்ணிக்கலாம், மிளகாத்தூளை கம்மி பண்ணிக்கலாம். மெத்தடு தான் இதே மாதிரி. ஒரு சிலருக்கு இப்போ ஒரு 10 பேர் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் நிறைய மீன் குழம்பு வைக்கணும். அப்போ தான் 10 பேர் சாப்பிட முடியும். அந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் தேங்காய், நான் கொஞ்சமாக தானே சொன்னாங்கன்ட்டு கொஞ்சமாக தேங்காய் வச்சு கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு வச்சா குழம்பு நல்லா இருக்காது. மெத்தடு இதே மாதிரி. அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த பொருளோட அளவெல்லாம் மாறும். இது சுறா மீன் குழம்பு ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. மிளகு பூண்டு எல்லாம் வச்சு அரைச்சிருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்பும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வேணால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் நான் ஊற்றிக்கிட்டேன். ஆல்ரெடி ஊற்றினதே போதும். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. உடம்புக்கு நல்லது தான். கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். இப்போது மேலெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடுச்சு பாருங்க. சுறா மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. காரசாரமாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது குழந்தை பிறந்துருக்கிறவங்கெல்லாம் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது.
எந்த இதுவும் வராது. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சாப்பிட்டா. நம்ம இப்படி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றி கொண்டு போய் சாப்பிடும்போது வச்சுக்கலாம். சட்டிலே இருந்தால் ரொம்ப நல்லா தான் இருக்கும் மீன் குழம்பெல்லாம். இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் சேர்க்கல, பூண்டு மிளகு சேர்த்துருக்கேன். விருப்பப்படுறவங்க இஞ்சி சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டுக்கு அந்த வாசனை பிடிக்காதுங்கிறதுனால நான் அது சேர்க்கலை. இந்த சுறா மீனில் நடுமுள் மட்டும்தான் இருக்கும், நிறைய முள்ளெல்லாம் இருக்காது. சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் தாராளமாக கொடுக்கலாம். பசங்களுக்கு தொண்டையில் முள் மாட்டிக்குமோ அப்படின்லாம் பயப்படலாம் வேண்டாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.